நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை நீ உன்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? அது எனக்கா இல்ல உன்னோட மாமாக்கா? சரி விடு, நீ இத பத்திலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். இது எங்களோட டென்ஷன்ல நீ என்னோட காம்படிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. மாலதி, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாம நல்லா ரெஸ்ட் எடு. நான் கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு, போயிட்டு முடிச்சிட்டு வந்துடுறேன். நானும் வரேன், இருங்க வினய். இதுல தப்புனா இருக்கு? நான் ஒன்னும் அவங்களை கட்டாயப்படுத்தி பார்ட்டி கேட்கலையே. அவங்க சந்தோஷமா மனசார பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே நான் கலந்துக்க கூடாது என்னப்பா? டேய், பார்ட்டி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க. இப்போ இந்த போட்டியோட முடிவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. முடிவு எது வேணாலும் இருக்கட்டும் மோகன். 2 பசங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் உண்மையை சொல்லணும்னா விஸ்வா தான் ஜெயிக்கணும் இல்லையா? விஸ்வா திறமையோட வந்திருக்காரு. ஆனா நடுவுல இந்த மாலதி எங்க இருந்து வந்தான்னு தெரியலையே. ஆமாத்த, நீங்க சொல்றது சரிதான். மாலதி விஸ்வாக்கு எதிரா காம்படிஷன்ல போட்டி போட்டிருக்கவே கூடாது. போட்டிங்கிற பேர்ல 2 பேருக்கும் நடுவுல நிஜமாவே போட்டி வந்துட போகுது. இது அவங்களோட லைஃப்க்கு நல்லதே இல்ல. அட நீங்க ஏன் எல்லாரும் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நமக்கு 2 பேரும் ஒண்ணு தானே. விஸ்வாவும் மாலதி யார் ஜெயிச்சாலும் சரி, 2 பேரும் நம்ம பசங்க தானே. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸ்வீட்டா? ஆனா இந்த ஸ்வீட்டை யார் கொடுத்தாங்க பாட்டி? அட அந்த தெரு முனையில ஸ்வீட் காரன் இருக்கான்ல, அவன் தான் அனுப்பி வச்சான். அவன் என்ன சொல்லி கொடுத்தான்னா, மாலதி ரிஷிகேஷ் வரும்போது அவ கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னான். ஓ அம்மா, நீங்க இருக்கீங்களே சமயத்துல சின்ன பிள்ளையாட்டம் ஆயிடுறீங்க. நாம தான் சின்ன பையனா, அம்மா அதுக்கு மேல இருக்காங்க. இங்க பாரு விஸ்வா, இன்னைக்கு பேப்பர்ல முக்கியமான நியூஸ். தி ட்ரூ ஸ்டார் மாலதி உடல்நல சரியில்லைனாலும் போராடிட்டு இருக்காங்க. மாலதி எந்த நியூஸ் சேனல்ஸ் பார்த்தாலும் இதே நியூஸ் தான். இந்த பப்ளிசிட்டியால மாலதிக்கு இன்னும் ஓட்டு அதிகமா வந்துட்டு இருக்கு. என்ன முட்டாள்தனம் இது? இதுல எது உண்மை எது போய் எதுவுமே புரியல. இங்க பாரு விஸ்வா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேன்சர் ஸ்டோரியை நாமளும் பயன்படுத்திக்கணும். நீ அவளுக்கு ஹஸ்பண்டா இருந்து எந்த அளவுக்கு தியாகம் பண்ணிருக்க நாமளும் சொல்லணும்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ ஒரு கேன்சர் பேஷண்ட கல்யாணம் பண்ணிருக்க. மேம் ப்ளீஸ், நான் மாலதியை கல்யாணம் பண்ணது அவளை காதலிச்சதுக்காக. அதுக்கு பேரு தியாகம் இல்ல, அது காதல். நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது விஸ்வா. இத பாருங்க, மாலதி என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நான் என்னோட பர்சனல் லைஃபை பப்ளிக் முன்னாடி எடுத்துட்டு வர மாட்டேன். தட்ஸ் ஆல். சரி விஸ்வா, நீ சொல்லாத. ஸ்டேஜ்ல நீ நல்ல பாடகனா இருந்தாலும் மாலதி உன்னை விட திறமைசாலிங்கிற உண்மை உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். சார், இந்த நியூஸ் படிச்சீங்களா? இதுல சிங்கிங் காம்படிஷனை பத்தியும் நான் பாடின பாட்டை பத்தியும் ஒரு வார்த்தை கூட எழுதல. மொத்த பேஜ்ல என் நோயை பத்தி எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ப்ளீஸ். இதையும் பாத்துக்கிட்டு இதை அப்படி வச்சிடலாம். நீ முதல்ல டென்ஷன் ஆகாம இப்படி உட்காரு. உட்காரு. முதல்ல தண்ணியை குடி. இங்க பாரு மாலதி, நம்ம ஸ்டார் ஆகணும்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃபால மட்டும் இல்ல, நம்ம பர்சனல் லைஃபையும் போட்டாதான் நம்ம பாப்புலர் ஆக முடியும். ஆனா சார், நான் என்னோட திறமையால தான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறேனே தவிர இந்த நோயால ஒண்ணும் இல்ல. அப்புறம் அந்த ப்ரமோஷன்ல மயக்க போட்டு விழுந்தது கூட எனக்கு களைப்பா இருந்ததுனால. இந்த பத்திரிக்கைக்காரங்க தேவையில்லாம என்ன பத்தி ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. நீங்க உடனே பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். பிரஸ் மீட் எதுக்கு? அப்பதானே பேப்பர் நியூஸ்ல போய் என்னால மக்களுக்கு புரிய வைக்க முடியும். மாலதி, அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்க.
என்ன நம்பு, இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் எனர்ஜி வீணாயிடும். மாலதி, மீடியா கிட்ட இருந்து நம்ம கதையை வாங்கக்கூடாது, மீடியாக்கு நம்மளோட கதையை கொடுக்கணும். நீ அந்த மாதிரி செஞ்சனா நீ வில்லி ஆயிடுவ. ஆனா பொய்யான வழியில போறதுக்கு நான் ஒரு வில்லியாவே இருந்துடுறேனே. உண்மையா பொய்யாங்கிறத அவங்க முடிவுக்கு விட்டுறலாம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொய் உண்மைங்கிறதெல்லாம் உன் மனசுல இருந்து வெளியில எடுத்து போட்டுரு ப்ளீஸ். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். ஆனா இதுக்கப்புறம் நீ எப்பவுமே உன் பாட்டை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும், வேற எதையும் யோசிக்க கூடாது. அப்புறம் நான் உனக்கு இப்போ ஒரு காஃபி கொண்டு வந்து தரப்போறேன். ஆனா சுஜித் சார் ப்ளீஸ், நீங்க ஒரு தடவை பாருங்க பெரிய பாட்டி, நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்குள்ள நான் விஸ்வா மாமாக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். பிரேமா, நீயே மாலதிக்கு ஒரு 8-10 மெசேஜ் அனுப்பி வா. இவ்ளோ மெசேஜஸ் அனுப்புனா அப்புறம் என் பேலன்ஸ் எல்லாம் காலி ஆயிட போகுது. அப்படியே ஏன் சார்பா மாலதிக்கு 2 ஓட்டு அனுப்பிவிடு. அப்படியா? அப்படின்னா ஏ சார்பா விஸ்வாவுக்கு 5 ஓட்டு. 5 இல்ல பாட்டி, 10 அனுப்பிச்சு விடுறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்படின்னா என் தரப்புல இருந்து மாலதிக்கு 5 அனுப்பு. அடேங்கப்பா, ஒரு பக்கம் மாலதிக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் விஸ்வாக்கு சப்போர்ட் பண்றாங்க. போட்டி இனிமே இன்னும் விறுவிறுப்பா இருக்கும். உண்மைதாம்மா, ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. அப்பா, ஏன் தூங்காம இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா. ஏன், என்னாச்சு? எதுக்கு தூக்கம் வரல? ஓ, இதுதான் விஷயமா? எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா. நீங்க நாளைக்கு நடக்க போற காம்படிஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. வினய், விஸ்வா 2 பேருக்கும் ஸ்கூல் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முந்தின நாளும் இதே மாதிரி தான் நீங்க அப்செட்டா இருந்தீங்க. உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த ரூம் பூரா சுத்தி சுத்தி நடந்து வருவீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க இல்ல? ஆமாம்மா. விஸ்வா எப்பவுமே அவனோட வாழ்க்கையில விளையாட்டா தான் இருந்திருக்கான். வினய் குழந்தையில இருந்து புத்திசாலியா இருக்கான். ஆனா விஸ்வா தான் இன்னும் அப்படியே இருக்கான். அதனாலதான் அவனை பத்தி எனக்கு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா நீங்க நாளைக்கு நடக்க போற காம்படிஷனுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். நாளைக்கு உங்களோட கவலை எல்லாம் பறந்து போயிடும். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த காம்படிஷன்ல விஸ்வா தான் ஜெயிக்க போறான். நானும் அதை தான் விரும்புறேன். இதுக்கு முன்னாடி அப்படி விரும்பினதே கிடையாது. விஸ்வா அவனோட வாழ்க்கையில சங்கீதத்தை லட்சியமா வச்சிருந்தான். ஆனா நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப வெற்றி அவனை தேடி வந்துகிட்டு இருக்கு. அவனோட கனவு நனவாக போகுது. இது வரைக்கும் நான் கடவுள்கிட்ட போய் எதுவுமே கேட்டதில்ல. ஆனா விஸ்வா வெற்றி பெறணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுவானோ அதை பார்க்கணும்னு நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். அப்பா, உங்களோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா விஸ்வா திறமையானவன். கண்டிப்பா அவன் ஜெயிப்பான். அத நினைச்சுக்கிட்டே நீங்க நிம்மதியா தூங்குங்க. குட் நைட் மா. குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா தம்பி, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சண்டிகரே தூங்கிட்டு இருக்கு. நீ ஏன்டா தூங்காம இருக்க? என்ன விஷயம்? ஃபைனல்ஸோட டென்ஷனா? ஆனா முடிவோட நேரம் நெருங்கிடுச்சுன்னா பயம் இருக்கத்தானே செய்யும். பயமா? டே விஸ்வா, இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும். இது வரைக்கும் நீங்க எத்தனை பேரை தோக்கடிச்சிருக்கன்னு தெரியுமா? இப்ப நீ ஃபைனல்ஸ்க்கும் வந்துட்ட. என்ன, நான் ஏதாவது தப்பா பேசுறேனா? இல்லண்ணா, எனக்கு ஒன்றும் புரியல.
என்ன புரியல? எனக்கு தெரியும் தான். இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா இது என் லைஃப்ல பெரிய விஷயம். ஆனா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா இல்ல. அதுக்கு என்ன காரணம்? அதான் தெரியல. நான் சொல்லவா? இதுக்கு காரணம் மாலதி. சரியா? இன்னைக்கு மாலதியால தான் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. இப்ப நீ அப்படித்தானே யோசிக்கிற? மாலதி இது வரைக்கும் பாட்டு கிளாஸ் கூட போகாதவ, ஒரு ஸ்கூல் காம்படிஷன்ல கூட ஜெயிக்காதவ, அவ இன்னைக்கு இவ்வளவு பெரிய போட்டியில ஜெயிச்சு இன்னைக்கு உனக்கு எதிராகவே ஃபைனல்ஸ்ல வந்து நிக்கிறா. விஸ்வா, நீயே யோசிச்சு பாரு. இந்த காம்படிஷனுக்கு யார் அவளை கூட்டு வந்தது? நீ தானே. அவளால ஜெயிக்க முடியும் நம்பிக்கை கொடுத்தது யாரு? நீ. அவ இன்னைக்கு இவ்வளவு பெரிய போட்டியில ஜெயிச்சு இங்க நிக்கிறானா அதுக்கு காரணமும் நீ தாண்டா. உன் பொண்டாட்டியா இருக்க அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இன்னைக்கு அந்த கனவெல்லாம் நனவாக போகுது விஸ்வா. நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு, மாலதி இந்த போட்டியில ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதுல உன் கேரியர் ஸ்பாயில் ஆக போறது இல்ல. இந்த காம்படிஷன்ல நீ எதை அடைய நினைச்சியோ அதை அடைஞ்சிட்ட. அப்புறம் இவ்வளவு பெரிய மேடையில எல்லாருக்கும் முன்னாடி நீ எதை சாதிக்கணும்னு நினைச்சியோ அதையும் சாதிச்சிட்ட. இந்த உலகமே பார்த்திருக்கு. விஸ்வா, எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு. இந்த மாதிரி காம்படிஷன்ல, அதுவும் சிங்கிங் காம்படிஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க ஜெயிச்சு பெரிய சிங்கர் ஆனவங்க? இந்த காம்படிஷன் உன் வாழ்க்கையோட முதல் படிக்கட்டு. வாழ்க்கை பூரா நீ இப்படியே இருக்க போற. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்க பார்க்கணும். உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்குன்னு நீ எப்போ நம்பிக்கையோட இருக்கணும். இங்க பாரு விஸ்வா, ஒருவேளை மாலதி தான் ஜெயிக்கணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. பரவாயில்ல, அவ ஜெயிக்கிட்டோம். அதனால உன் கேரியருக்கு எந்த ஆபத்தும் வரப்போறது கிடையாது. விஸ்வா, மாலதிக்கு நம்பிக்கை கொடுக்கறதே நீ தாண்டா. நீ சந்தோஷமா இருக்கணும். நீங்க இந்த உலகத்துக்கு வேணா போட்டியாளர்களா இருக்கலாம், ஆனா அவ உன்னோட பொண்டாட்டி. நீ தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை தூக்கி விடணும். எனக்கு தெரியுதுண்ணா. ஆனா இப்படி ஏன் நடக்குதுன்னு தான் ஒண்ணுமே புரியல. இன்ஃபேக்ட் நான் தான் மாலதி இந்த காம்படிஷன்ல கலந்துக்க சொல்லி சொன்னேன். ஆனா அப்ப எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என் மூளையில அந்த மாதிரி எந்த எண்ணமும் ஓடல. ஆனா இந்த காம்படிஷன் டெவலப் ஆக ஆக எனக்கும் மாலதிக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுருச்சு. விஸ்வா, இதுல நீ மட்டும் தப்பு பண்ணல. இதுல தப்பு பண்ணதே மீடியாக்காரங்களும் பத்திரிகையாளர்களும் தான். அவங்க உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் எப்படியாவது சண்டையை உருவாக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதான்டா அவங்க வேலையே. ஆனா இப்ப சொல்லு, நான் என்னதான் பண்றது? இங்க பாரு, உன் தப்பான எண்ணத்தை மாத்திக்க. இது வரைக்கும் நீ எந்த ஆங்கிள் எல்லா விஷயத்தையும் யோசிச்சியோ அந்த ஆங்கிளை மாத்து. அப்புறம் பாரு, ஒரே நொடி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சரி, போதும் யோசிச்சது. நீ நல்லா தூங்கு. நாளைக்கு காம்படிஷன் இருக்குல்ல. நான் இங்க தான் தூங்கணும். சரி, குட் நைட். டென்ஷன் ஆகாது. ஓகே. என்னாச்சு மாலதி? ஏன் இவ்வளவு குளிர்ல இந்த இடத்துல தனியா உட்காந்துட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா, நான் தூங்க தான் போயிட்டு இருக்கேன். மாலதி, உட்காரு. உட்காரு. உன் மனசு இப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாலதி? விஸ்வவை பத்தி தானே நீ யோசிக்கிற? இங்க பாரு, நான் இத பத்தி ஜாஸ்தி பேசுறதுக்கு விரும்பல. நான் உன்கிட்ட உறுதியா சொல்றேன், உனக்கும் விஸ்வாவுக்குமான உறவு காதலால உருவானது. காதலோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தான். ஒருத்தங்களோட மனசு ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும். யார் மனசுல ஈகோ தலை தூக்குதோ அப்ப நிச்சயமா அவங்களால காதல ஜெயிக்க முடியாது. ஒருவேளை அதே சூழ்நிலை தொடர்ந்ததுன்னா நிச்சயமா அவங்களோட காதல் தோல்வியை சந்திச்சிடும் மாலதி. இது தொடர்ந்ததுன்னா இந்த காதல் நிச்சயமா வெறுப்ப சம்பாதிச்சிடும் மாலதி. நீ அப்படி நடக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கும் விஸ்வாக்கும் நடுல இந்த மாதிரி எல்லாம் நிச்சயம் ஆகக்கூடாது. மாலதி, எனக்கு நல்லா தெரியும் நீ விஸ்வாவை எந்த அளவுக்கு விரும்புறங்கிறது. இந்த சிங்கிங் காம்படிஷன் வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதி தான். உன்னோட வாழ்க்கையில இந்த சின்ன விஷயத்தை அடையறதுக்காக
உன் வாழ்க்கையில இருக்கிற காதலை இழக்க போறியா? உன் மனசுல இருக்கிற ஈகோக்காக உன்னோட காதலை இழந்துராத. சொல்றத புரிஞ்சுக்கோ மாலதி. இப்பவும் இன்னும் நேரம் கடந்து போகல. நான் என்னதாக்க பண்றது? மாலதி, என்ன பண்ணணும்னு நான் எதுவும் சொல்ல விரும்பல. இது வரைக்கும் நான் உனக்கு எல்லா விஷயத்திலுமே அட்வைஸ் கொடுத்திருக்கேன். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் கொடுக்க போறது இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உன்னோட காதல், உன்னோட வாழ்க்கை, இதை காப்பாத்திக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன. நீ அந்த காதலை உடைக்க மாட்ட, அது செதறவும் விட மாட்ட. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. குட் நைட். அக்கா, நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி நிறைய சொல்லிட்ட. நீ சொன்னதுதான் கரெக்ட். உன்ன மாதிரி ஒரு கைடு என் கூட இருந்தா நான் கண்டிப்பா என் வாழ்க்கையில தோக்கவே மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருமா, நல்லா இருப்பா, சந்தோஷமா இருங்க. என் ஆசீர்வாதம் என்னைக்கு உங்களுக்கு இருக்கும். என் சைடுல இருந்து உங்க 2 பேருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இதோ என்னோட greeting கார்டு. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்கேன். உங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒரு பெரிய பார்ட்டி தரணும். இன்னைக்கு நீ பண்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மட்டும் அல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் விஸ்வா. Thank you. ஆல் தி பெஸ்டா. நான் சொன்னதை மறந்துடாத. ஓய் மாலதி, உனக்கும் மாமாவோட விஷஸ் வேண்டாமா? கம் ஹியர். ஆல் தி பெஸ்ட். Thank you மாமா. இங்க பாருங்க, உங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, அது இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச வெற்றியா தான் நினைக்கிறேன். நம்ம குடும்பத்து பேரை காப்பாற்றணும். அதனால போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாம் சோகத்தோட இல்ல, நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வீட்டுக்கு வரணும். ஓகே? ஓகேண்ணா. தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. என்னோட ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் உனக்கு எப்பவுமே இருக்கு. வெற்றியோட திரும்பி வா. ஆல் தி பெஸ்ட் விஸ்வா. எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆனா தோல்வி யாருக்குமே இருக்காது. So all the best. Thank you. ஹலோ, சொல்லு சுந்தர். வெறும் நியூஸ் போடுறதால எதுவும் நடக்க போறதில்ல. மாலதியோட எமோஷனல் போட்டோவை ஒரு பாதி பேஜ் அளவுக்காவது போட. அப்புறம் மீடியாக்காரங்களை இந்த விஷயத்தை இன்னும் நல்லா பில்டப் பண்ண சொல்ல. அவ கேன்சரோட ஸ்டோரியை நல்லா பில்டப் பண்ண சொல்ல. இங்க போற ஆடியன்ஸ் எப்பவுமே நார்மல் பர்சன் தான் சாம்பியன் ஆகணும்னு நினைப்பாங்க. ஒரு வேலை பண்ணு, அவளோட சின்ன வயசு கதையை பத்தி போட சொல்லு.
அம்மா அப்பாவை தொலைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தான்னு. சாப்பிட காசு இல்லாம, ஸ்கூலுக்கு போக காசு இல்லாம, இதெல்லாம் யூசுவலான விஷயம்.